கோடி சம்பாதிக்கிறதுன்னா அந்த அளவுக்கு கஷ்டமா? சீமனுக்கெல்லாம் ஈஸியாவே கிடைக்குதே. சவால ஜெயிக்க வச்ச எல்லாருக்கும் நன்றி. வீடியோக்குள்ள ஆகாம என்ட்ரி. இதெல்லாம் சண்டேனா கப்பல்ல இருக்கவங்க தான் டார்ச்சர் பண்ணிருந்தாங்க. ஆனா இப்ப இந்த கடலும் கூட சேர்ந்துருச்சுங்க. அப்படி சொல்றேன்னா கப்பல் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது கூடவே சேர்ந்து நம்மளும் தான் ஆடுற மாதிரி இருக்கும். ஒருவேளை கால் தடுக்கி தண்ணியில விழுந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, வயசு, ரேங்க், சம்பளம் இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி ரூபாய் தருவாங்க. ஆனா இதுல சங்கடம் என்னன்னா அதை வாங்குறதுக்கு நீங்க தான் இருக்க மாட்டீங்க. வரணும்னு ஆசை இருக்கிறவங்க தயவு செஞ்சு கொஞ்ச நாளாச்சும் ஃபிஷிங் போட்ல போய் பழகிட்டு வாங்க. அப்படி பழகாம வந்தீங்கன்னா உங்களோட நிலைமை இதுதான். கொஞ்சவங்க விடுங்க, புரியாதவங்களுக்கு சொல்றேன். கப்பலுக்கு புதுசா வரும்போது இந்த மாதிரி ரஃபதர்லாம் பார்க்கும்போது கொஞ்சமா தலை சுத்தி வாந்தி வரும். வாந்தியோ பூந்தியோ என்ன எலவோ, வாங்குற சம்பளத்துக்கு குடுக்குற வேலையை பெட்டி சாத்திரி செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். சரி, ரஃப் ஒர்க் டஃப் எல்லாம் வீடியோக்கு டைலாக்கு தான் நண்பர்களே. உண்மையான நிலவரம் இதுதான். முடியாதுன்னு மூஞ்சி முன்னாடி சொல்ல வேண்டியதானே நீங்க எல்லாரும் கேட்கலாம். ஆனா அந்த மாதிரி நம்மளால சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா இங்க ஒரு வேகன்சிக்காக கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் ஸ்டாண்ட் பைல இருக்காங்க. கோவப்பட்டு பண்ண முடியாதுன்னு சொன்ன இதே வேலையை இதை விட கொடூரமான சிச்சுவேஷன்ல பண்றதுக்கு 1000 பேர் காத்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சொல்லுங்க, என்னோட வேலையை உங்களுக்கு தரேன்னு சொன்னா எத்தனை பேர் வேணான்னு சொல்லுவீங்க? அவங்க சொல்ற வேலையில சேஃப்டியே இல்லைனாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ண ட்ரை பண்ணுவோமே ஒளிஞ்சு பண்ண முடியாதுன்னு நாங்க சொல்லவே மாட்டோம். உண்மைதான், இந்த வேலை உயிரை விட எந்த விதத்திலையும் பெருசுல தான். ஆனா வேலை கிடைக்காதவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க, அப்ப தெரியும் உண்மை என்னன்னு. அதை விடுங்க, நம்ம கதைக்கு வருவோம். நார்மலா இந்த ரெயின் வாட்டர்லாம் இன்ஜின் ரூம் பாய்ஸ் தான் பில்ஜ் பம்ப் வச்சு வெளியேற்றுவாங்க. ரஃபதர சாக்கா வச்சு நம்ம வேலை இல்லாம நிக்கிறோம்னு போர்ட்டபிள் பம்ப் வச்சு தண்ணியை வெளியேற்ற சொல்றாங்க. சிரமமா இருக்குடா பம்ப போட்டுடுங்களான்னு சொன்னா ஒரு டான்ஸ் வேணா போடுறேன், பம்ப போட முடியாதுன்னு சொல்றாங்க.